கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தேவனாகிய கர்த்தர் சாலமோனிடத்தில் சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் அவனிடத்தில் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்கள், எவ்வளோ ஒரு மேன்மையான அனுபவம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நமக்கு அருமையானவர்கள், நம்ம சொந்தக்காரங்க அல்லது நம்முடைய நெருங்கிய உறவுகள் வேணால் கேட்கலாம், உனக்கு என்ன வேணும், நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுன்னு சொல்லலாம். ஆனாலும் விரும்புகிற எல்லாவற்றையும் எல்லாராலும் கொடுத்து விட முடியாது. ஆனால் இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் சாலமோன் இடத்திலே சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். எவ்வளோ ஒரு மேன்மையான அனுபவம். இதற்கு ஆதாரம் என்ன? எப்படியாக இது உருவாகிறது? நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். இதாங்க முக்கியம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைய நாளிலும் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, போதனைகள் கொடுக்கப்படுகிறது. நாம் எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம்? காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை அங்கும் இங்குமாக எடுத்துக்கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோமா? முழுமையாக நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிறோமா? கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? இந்த இடத்துல சாலமோன் செய்த காரியம் என்ன? சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். தன்னுடைய அன்பு முழுமையாக கர்த்தரிடத்தில் வைத்தான். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தான், வைராக்கியத்தை வைத்தான். தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். தன் தகப்பனாகிய தாவீது தனக்கு காண்பித்த கர்த்தரின் கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எனக்கு அருமையானவர்களே, வேதம் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம்தான் நமக்கு விளக்கு, வேதம்தான் நமக்கு கட்டளை. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம இதுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னால், அந்த சாலமோன்கிட்ட கேட்ட ஆண்டவர் இன்று உன்னையும் என்னையும் பார்த்து கேட்பார், நீ விரும்புகிறதை கேள். அந்த சாலமோன் செய்தது, கர்த்தரிடத்தில் முழுமையாக அன்பு கூர்ந்தான், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இந்த நாளிலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த காரியங்களுக்கு உன் இதயத்தை சாய்த்து ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இதை விட மேன்மையான ஒரு அனுபவம் வேணுமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது போல இந்த நாளில் உன்னுடைய முகத்தை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நன்றி. உண்மையிலே அன்பு கூறுகிறோம், உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க என்று சொல்லிமை நோக்கி விரும்பி ஆண்டவரை அர்ப்பணித்து கேட்கிற ஒவ்வொரையும் கர்த்தர் தொடும். நீ விரும்புகிறதை கேள், நான் அதை உனக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.